ஒரு பையன் என்கிட்ட லைவ்ல பேசினாங்க. அந்த பையன் துபாயில இருக்காங்க. அவங்க நல்லா படிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு, எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்து இப்ப ஃபாரின் போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஜாப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கிடைச்ச வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் நல்லா இவ்வளவு படிச்சு கூட என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏஜ் வேற ஆயிட்டே போகுது. எனக்கு ஜாப் கிடைக்கல. ரொம்ப மனசு தளர்ந்து பேசினாங்க அந்த பிள்ளை. அவங்களுக்கு தொழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது கொஞ்சம் தொழுங்க, நியத் பண்ணிட்டு தஹஜ்ஜுதெல்லாம் கொஞ்சம் படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த தஹஜ்ஜுதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னது, நான் எல்லாமே பண்றேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த பிள்ளைக்கு சொல்ற மாதிரியே அதே மாதிரி இருக்கிற ஒரு வேலை தேடிக்கிட்டோ படிச்சுட்டு கொஞ்சம் வேலை சரியில்லாம இருக்கிற பிள்ளைங்களுக்காக நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு அம்மாவா நான் சொல்றேன். மனசை மட்டும் என்னைக்குமே தளர விட்டுடாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு பிரைஸ் குடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் குடுக்கறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு வருது? தேர்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு குடுக்கறாங்க. அப்புறமா செகண்ட் பிளேஸ்க்கு தராங்க. கடைசியா தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு தராங்க. அந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துறான் அப்படின்னா கொடுக்கட்டும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொடுப்பாங்க. அதனால மனசு தளர விடாதீங்க. நீங்க மனசு தளராம, நீங்க அவ்வளவு படிச்சிருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வில் பவரோட தான் இருப்பீங்க. ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு முசீபத்து இருக்கிறதுல இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்துறான்னு நினைச்சுக்குங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட துவா வாங்குங்க. எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசுங்க, நல்லபடியா பழகுங்க. அல்லாஹ்வை என்னைக்குமே நினைச்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் கண்டிப்பா உங்களை விட மாட்டான். தம்பி பேர் நான் சொல்லலாமான்னு கேட்கல. அவங்க துபாயில இருக்காங்க, அதனால பேர் சொல்லல. நிறைய அந்த மாதிரி பசங்க துபாயில இருந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பிளீஸ், துபாயில இல்ல, எந்த நாட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்த கொடுப்பான். இத மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்குங்க. தளர்ந்துராதீங்க, சாப்பிடாம இருந்துராதீங்க, ஹெல்த்தியும் பாத்துக்குங்க. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் லேட் ஆக்குனாலும் கொடுக்காம விடவே மாட்டான். சரிங்களா? அல்லாஹ் ஹஃபீஸ். எல்லோரும் அந்த பிள்ளைங்களுக்காக துவா பண்ணுங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது துவா பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சேனல்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் என்னுடைய சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அல்லாஹ் ஹஃபீஸ்.